வணக்கம். விவாத நேரம் மக்கள் குரல். சார் வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க சார். சார் என் பேர் காளிமுத்து, ராமநாதபுரம் மாவட்டம் சார். சொல்லுங்க சார், உங்க கருத்தை சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ தம்பி மதிவன திமுக நல்லா பேசினாரு, நல்லா எங்க சார் கொஞ்சம் சார் இருக்காரு. அவரு அதானி அம்பலம் பத்தி பேசுறாரு. இங்க கள்ளச்சாரம் ஓட்டுன சேலத்துல டிஆர் பாலு கூட எம்பியா இருக்காங்க. அதை பத்தி ஒன்றும் பேச மாட்டேங்க சார். அதை பத்தி கொஞ்சம் நான் எதிர்பார்க்கிறேன். சரி சார், வக்கீல் குமரராஜன் நல்லா சொன்னாரு. இன்னைக்கு தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க அதை பத்தி நீங்க கேட்கறீங்க. அப்படிங்கும்போது இன்னைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய தலைப்பு இந்த ஹிண்டன்பர்க், அதை பத்தி தான் அவர் பேச முடியும். தம்பி தூக்கு செல்வம் பேச பண்ணி இளம் இருக்கிறியா, அவர் குமரராஜன் அவர் இளம் கேள்வி கேட்க முடியும் சார். அந்த கேள்வி தம்பி முருகன் காங்கிரஸ்காரர் இருக்காரு, அவர்லாம் பாரம்பரிய கட்சிக்காரர். அவரு டிஆர் பால்ல இருந்து சேர்த்து கலாச்சாரம் இருக்கிறவங்க நாட்டு எம்பியா இருக்காங்க. இவங்க தலைவர் மெட்ராஸ் போனாங்க. நாங்களும் பார்த்தேன் சார். காங்கிரஸ்காரருக்கு பொறுக்க முடியல அவங்க தம்பி. சரி, ஓகே. விவாத நேரம் மக்கள் குரல். வணக்கம் சார். கேக்குதா? கேக்குது சார். உங்க பேர் சொல்லுங்க சார். ஸ்ரீகாந்த் சார், சென்னையில இருந்து. சொல்லுங்க சார், உங்க கருத்து சொல்லுங்க சார். நான் என் கொஸ்டின்ஸ் வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் சார். இப்போ வந்து நம்ம கிட்ட ப்ரூஃப் இருந்தா நம்ம கேஸ் போடக்கூடாது. இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவர் இருந்தாரு. அவர் வந்து 30,000 கோடி இவங்க கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க கேஸ் போடக்கூடாது. இப்ப ஹிண்டன்பர்க் சொன்னா உடனே நம்ம போய் கேஸ் போடணும்னு போடுங்க. அப்ப நம்ம பினான்ஸ் மினிஸ்டர் சொல்லிருக்காரு 30,000 கோடி ஊழல் பண்ணிருக்காங்க வாரிசுங்க அப்படி சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ண போறோம்? ஜஸ்ட் ரூமர் வச்சு நம்ம அப்படியே பேசலாமா? சொல்லுங்க. சோ ஏதாவது ப்ரூஃப் இருக்கணும்ல. அவன் சொல்லிட்டான், நம்ம வெள்ளக்காரன் சொல்லிட்டான், நம்ம ஏத்துக்க முடியுமா? புரியுது. உங்க கேள்வி புரியுது சார். அதுக்கான பதில் அவங்க சொல்லுவாங்க. நம்ம ரிசர்ச் பண்ணோம்ல. ஒரு அலிகேஷன் வருது. இப்போ உங்க கட்சியில அவன் சொல்றாரு ஒரு தொலைபேசி ஓட்டு கேட்டு இது விவகாரம். புரியுது. நான் இப்ப சொல்றேன் சகோதரர். இப்போ அதுக்கான பதில் சொல்லுவாங்க ஸ்ரீகாந்த் சார். வணக்கம். விவாத நேரம் மக்கள் குரல். சரிங்க சார், வணக்கம். நான் தஞ்சாவூர் மாவட்டம் பாவனம் தாலுகா ஐயம்பேட்டில இருந்து பேசுறேன் சார். என்னுடைய பேர் ரகுராமன். இதே பொறுப்பா போச்சுங்க சார். இந்தியாவுக்கு எதிராக மத்திய அரசுக்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனை கிளப்பி மக்கள்கிட்ட பொருளாதாரம் இந்தியாவில் சீரா அழியணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஹிண்டன்பர்க்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இவங்க சீனா கிட்ட இல்ல பாகிஸ்தான் பயங்கர கிட்ட பணத்தை வாங்கிட்டு மத்திய அரசுக்கு கிளப்பிட்டாங்க. அதுவும் பாராளுமன்ற ரஃபேல் ஊழல் எந்த ஊழலாவது நிரூபிக்க முடியாதா? ஒண்ணுங்க நிரூபிக்க முடியாது. எல்லாம் போய் பிரச்சாரம் பித்தலாட்டம் தான் இதெல்லாம் செஞ்சுதான் இருக்காங்க. இதெல்லாம் முதல்ல இவங்க மேல ஒரு டெஃபர்மேஷன் மாநில வச்சு போட்டு ஹிண்டன்பர்க்கையே ஒழிக்கணும். அப்பதான் இவங்க பொய் பிரச்சாரம் பண்ண மாட்டா, பொய்யான ஒரு தகவல் சொல்ல மாட்டான். ஆதாரம் அனைத்தையும் சுப்ரீம் கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ண சொல்லுங்க. டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல சப்மிட் பண்ண சொல்லிட்டு இதை போல அதானி குழுமம் செஞ்சிருக்குன்னு சொல்லுங்க. பேப்பர்ல போட்டு விட்டு யாருக்கிட்ட கோடி கணக்குல லட்சக்கணக்கு காசை வாங்கிட்டு போட்டு விட்டு இந்தியாவில குழப்பத்தை ஏற்படுத்துறது பொருளாதார நஷ்டம். நன்றி சார். வணக்கம். வணக்கம் மக்கள் குரல். சார் ராஜ். எஸ் சார், சொல்லுங்க சார். சார் பேசுறது விவாதம் வேஸ்ட். ஓகேவா? திரும்ப